இந்த நாளில் உங்களோடு கூட வைக்கும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவன் நம்மை குறித்து எழுப்புகிற ஒரு பெரிய கேள்விக்கு முன்னதாகத்தான் இன்றைக்கு நான் உங்களை நிறுத்த விரும்புகிறேன். இந்த கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யார் ஏற்படுத்தப்படுவான் என்று வேதம் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருந்தாலும் இங்கே ஒப்பு கொடுத்த இந்த ஊழியர்களை நீங்கள் பார்த்தீர்கள். கனமான ஊழியத்திற்கு அவர்களே ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லும் போது சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவதை நீங்களும் நானும் அடிக்கடி தியானிக்கிறவர்கள். ஆக தேவ ஊழியம் ஒரு கனமான ஊழியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அப்படி புறப்பட்டு போகிற கிருபை அல்லது அழைப்பு அல்லது ஆண்டவருடைய உந்துதல் எல்லாருக்கும் இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கையை, இந்த வார்த்தையை நீங்களும் நானும் நிச்சயமாக எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒருவேளை பாஸ்டர் சார்ல்ஸ் சொன்னது போல மறுபடி 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 அவருக்கு போக வேண்டிய இடம், செய்ய வேண்டிய ஊழியங்களை ஆண்டவர் தெளிவாக காண்பித்து கொடுத்து பயிற்சி கொடுத்து அதற்குரிய எக்ஸ்போசரை கொடுத்திருக்கிறது உண்மைதான் என்றாலும் இந்த வசனத்தை வாசிக்கிற எந்த தேவ பிள்ளையும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். 2 மாதங்களுக்கு முன்னதாக பீகாரிலே பீகார் ஷெரீப் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. இந்தியாவிலே 100 பட்டணங்களுக்கு அதை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பட்டணங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் செய்து வருகிறதை நீங்கள் பத்திரிகையில படித்திருப்பீர்கள், டிவியிலே பார்த்திருப்பீர்கள். இந்த தகவல்கள் தமிழ்நாட்டிலே பல நகரங்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டி என்கிற புரோகிராமுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சில பட்டணங்களிலே அந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணங்களிலேயே பீகாரிலே வேறு வழியே இல்லாமல் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பட்டணங்கள் காண்பித்து கொடுக்கப்பட்டது. பீகாருடைய தரத்திற்கும் பீகாருடைய செல்வத்திற்கும் பீகாருடைய காரியங்களுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்த, தேசிய அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தபடினாலே எந்த பட்டணத்தை தெரிந்து கொள்வது என்பதில் மத்திய அரசாங்கம் தடுமாடினது. ஆனாலும் பீகாரை ஒதுக்கிவிட முடியாது. 13 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தை ஒதுக்கிவிட்டு நம்ம அரசாள முடியாது என்பதை மத்திய அரசு அறிந்ததினாலே 2 பட்டணங்களுடைய பெயர்களை அறிவித்ததிலே ஒரு பட்டணம் பீகார் ஷெரீப். ஸ்மார்ட் சிட்டியாக தெரிந்தெடுக்கப்பட்டு மேம்பாட்டு பணியை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டணத்தில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை 2 மாதங்களுக்கு முன்னதாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 வயது ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டிலே போய் ஆன்டி ஆன்டி என்று பழகினான். ஆன்டி, உங்க வீட்டில் வந்து நான் கொஞ்சம் விளையாடலாமா? உங்க வீட்டில் வந்து விளையாடலாமா? உங்க வீட்டு சும்மா தானே இருக்குது, உங்க ரூம்ல தான் ஆட்களே இல்லையே, நான் வந்து விளையாடலாமா என்று சொல்லி அடிக்கடி இந்த வீட்டுக்கு போய் விளையாடுவான். இவர்களுடைய வீட்டிலே 3 பிள்ளைகள். 3வது மகன் அவன், 2 பெண் குழந்தைகள், 3வதாக ஆண் குழந்தை. செல்லமாக வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய வீட்டில் டிவி வாங்குவதற்கான பொருள் உதவி இல்லாதபடினாலே இந்த பக்கத்து வீட்டு ஆன்டில அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபடினாலே அந்த வீட்டுக்கு போய் இந்த பிள்ளை கேட்கும், ஆன்டி ஆன்டி டிவி போடுங்க ஆன்டி, நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் டிவி இல்லை ஆன்டி என்று சொல்லி
அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தான். கவனியுங்கள், நடந்ததை நடந்த விதமாக இன்றைய நாட்களிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளிலே அந்த பிள்ளை வெளியே விளையாடி கொண்டிருந்தது. இந்த வீட்டினுடைய தலைவி, அவளுக்கு பிள்ளை இல்லை, 7 வருஷமாக அவளுக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இல்லாதவள் இந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டார். அந்த பிள்ளை வெளியே சில நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். அந்த குட்டி பையனை கேட்டா, டேய் வாடா, நான் உனக்கு டிவியில கார்ட்டூன் உண்டா, நான் காட்டுறேன்னு சொன்னா. இல்ல இல்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆன்ட்டி, இங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாளைக்கு வர்றேன்னு சொன்னா. இல்லடா, நான் வாடா, உனக்கு நான் பலகாரம் தருகிறேன் என்று சொல்லி பார்த்தாள். சாக்லேட் தருகிறேன் என்று சொல்லி பார்த்தாள். அந்த பிள்ளை விளையாட்டு மும்முரத்தில் இருந்தது. கரகரா என்று இழுத்து கொண்டு போனாள். கவனியுங்கள், கரகர என்று இழுத்து கொண்டு போனவள் ஒன்று செய்தாள். என்ன செய்தாள்? டிவியை ஆன் பண்ணினாள். பிள்ளை வேறு வழி இல்லாமல் கதவை பூட்டி விட்டாள். ஆகையினால பிள்ளை வழி இல்லாமல் சோஃபா செட்ல உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறது. 7 வருடங்களாக பிள்ளையற்றிருந்த அவள் திடீரென்று குடிக்க ஒன்றை கொண்டு வருவது போல பக்கத்தில் கொண்டு வந்துவிட்டு திடீரென்று பிள்ளையினுடைய கழுத்தை நசுக்கி கொன்றாள். பிள்ளைக்கு சத்தமும் வெளிவராதபடி காத்து கொண்டாள். பிள்ளையை நன்றாக தொண்டையை நெரித்து கொன்றுவிட்டு 3 நாட்கள் வீட்டிலே மூடி வைத்திருந்தாள். நாட்டம் தாங்காததினால் ஒரு சாக்கு பையிலை எடுத்து பக்கத்திலே போய்கொண்டிருந்த ஒரு சின்ன நாலாவிலே போட்டு விட்டாள். பிள்ளையை காணோம் காணோம் என்றுதான் இந்த தாய் தேடினாள். எல்லாரும் பார்த்தவர்கள் சொன்னார்கள், இங்கதானே எல்லா பிள்ளைங்களோடு உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தான். தெரியவில்லை. இறுதியாக போலீஸ் வந்தது. போலீஸ் வந்து அந்த விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் சொன்னார்கள், உங்களோடு கூட விளையாடிட்டு தான் இருந்தான், அந்த ஆன்ட்டி தான் உனக்கு சாக்லேட் தரேன், உனக்கு டிவி பார்க்க கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அதுக்கு பிறகு நாங்க பார்க்கலன்னு பிள்ளைகள் சொன்னதை வைத்து இவளை அவர்கள் விசாரித்த போது பிணமும் கிடைத்தது, காரியமும் வெளிப்பட்டது. அவள் சொன்னாள், எனக்கு பிள்ளை இல்லை, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு தாந்திரிக், ஒரு மந்திரவாதியும் அவருடைய மனைவியும் எனக்கு சொன்னார்கள், நீ உனக்கு பிள்ளை வேண்டுமென்றால், உனக்கு வாரிசு வேண்டுமென்றால் யாராயிலும் ஒரு சிறு பிள்ளையை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையினால் கொன்றேன் என்று போலீஸ் வாக்குமூலத்தை பார்த்தபோது என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை. அந்த காட்சியை நான் பார்த்தபோது எனக்கு ஏங்கி ஏங்கி அழ வேண்டும் என்றிருந்தது. ஏனென்றால் அந்த தாய், பெற்ற தாய் சொன்னாள், அட பாதகத்தி, உனக்கு பிள்ளை இல்லை, நீ எனக்கு இருந்த பிள்ளையை கொன்னுட்டியே. உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி உனக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக எனக்கு இருந்த விளக்கை அணைத்து விட்டாயே. அதோடு அவள் நிறுத்தவில்லை. ஒன்று சொன்னாள். என்ன சொன்னாள் தெரியுமா? இந்த டிவியில இந்த காட்சியை பார்த்து என்னுடைய அறையில போய் ஓ என்று அழுதேன். உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ தெரியவில்லை, 71 வயதானாலும் இன்றைக்கும் பிள்ளைகள் என்றால் எனக்கு அத்தனை பிரியம் என்கிறபடினால ரூம்ல போய் ஓ என்று அழுதேன். அந்த தாய் சொன்னாள், ஒருவேளை உனக்கு பிள்ளை மேலதான் சேர்ந்து ஏன்ட்ட கேட்டு நானே தானமாய் தந்திருப்பேன். 2 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாரிசு கழித்து விட்டது என்றேன். நீ மாத்திரம் உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ விரும்பினதை நீ கேட்டிருந்தால் என் பிள்ளையை உனக்கு தத்து கொடுத்திருப்பேன். பிள்ளையை இல்லாமல் ஆக்கிவிட்டாய் என்று அழுதாள். இன்றைக்கு அந்த மந்திரவாதியும் அவருடைய மனைவியும் இந்த கொலை செய்த மகளும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். 2 மாதத்திற்கு முன்னதாக நடந்தது. என அருமை தேவ ஜனமே, கொஞ்சம் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். உன் கையில இருக்கிற ஒரு பெரிய நற்செய்தியை, அல்லது உன்னுடைய கையில இருக்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியை, உன் கையில இருக்கிற தேவ வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த உலகம் அறியாததினால் அல்லவோ இன்றைக்கு பச்சிளம் பிள்ளை தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய சுய காரியத்திற்காக கொல்லப்படுகிறதை நீ உணர்ந்திருக்கிறாயா? My dear friends, I am not talking about something happen in a tribal belt. No, ஏதோ ஒரு ஆதிவாசிகளின் மத்தியில் நடந்ததை சொல்லவில்லை. பீகாரிலே ஸ்மார்ட் சிட்டி என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பீகார் ஷெரீஃபில் நகரத்தின் மத்தியிலே நடந்த காரியத்தை சொல்லுகிறேன்.
கொலையுண்ண போகிறவர்களையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் உன் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. நான் இந்த வசனத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? முதல் வசனம் தெரிகிறது, விளங்குகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட இடத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கொலையுண்ணப்பட போகிறார்கள். ஒரு யாதவ் அவன் துப்பறிவீரவனாக வந்தான் என்று சொல்லி பாகிஸ்தானிய அரசாங்கம் அல்லது நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டதென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதையுமே கூட்டி விட்டோம். அந்த யாதவை குறித்து எனக்கு தெரியாது. அவன் துப்பறிகிறவனுக்கு போனானா அல்லது தற்செயலாய் போனானா தெரியாது. சொல்லப்படுகிறது தற்செயலாய் பாகிஸ்தான் எல்லைக்குள் போய்விட்டான் என்று சொல்லுகிறார்கள். I don't know. அவனுடைய குடும்பம் சொல்லுகிறது சாதாரண மனுஷன் தான் என்று. அவனுடைய படத்தை பார்த்தாலும் சாதுவாதான் இருக்கிறான். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னபோது முழு தேசங்களையும் கலக்கி கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம். பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சுஷ்மா ஸ்வராஜை பார்த்து வெற்றி பெற்றாய் நீ, வேற ஒண்ணும் இல்ல, விடுதலை ஆகல, அந்த விசாரணை இன்டர்நேஷனல் கோர்ட்ல நடக்கிறது வரைக்கும் இவரை தூக்கல போடக்கூடாதுன்னு சொல்லி இதுவே வெற்றி பெற்றாச்சு. நம்ம ஆளுங்களுக்கு எது வெற்றி எது தோல்வின்னே தெரியாது. உலகத்தை மாயையிலே தள்ளுகிற தலைவர்களுக்கு தெரியாது. அந்த ஒரு மனிதனை குறித்து டிவியில ஒரே பேட்டிகள், அந்த ஒரு மனிதனை குறித்து பத்திரிகை முழுவதும் செய்திகள். கடந்த 15 நாட்களாக பத்திரிகை திறக்கவே மனமில்லாத அளவுக்கு இந்த காரியமே பேசப்படுகிறது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுக்காங்க. உங்க கண்ணுக்கு யாதவ தாண்டி வேற யாராவது தெரிகிறாங்களா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க யாதவர்னா கோனாரு, ஆனந்த கோனாரே உனக்கு அறிவு கட்டித்தான் போச்சுது நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். I don't know. But we people of God, do you read this word? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நமக்கு முடியல, அதனால தான் இந்தியாவால முடியாதனால தான் நம்ம சர்வதேச கோர்ட்டுக்கு போனோம். We try. The whole nation is trying. அந்த கவனிங்க, இந்த வழக்கை சர்வதேச மன்றத்தில் சொன்ன வழக்கறிஞருக்கு ஒரு அப்பியரன்ஸ்க்கு என்ன ஃபீஸ் தெரியுமா? நல்ல கவனிங்க, சர்வதேச வழக்கு மன்றத்தில் போய் யாதவுக்கு தூக்கு தண்டனை போடக்கூடாது, விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்காடின வழக்கறிஞருக்கு ஒரு கோர்ட்ல போனதுக்கு, ஒரு நாள் போனதுக்கு ஃபீஸ் என்ன தெரியுமா? வெறும் 50 லட்சம் தான். We don't understand the value of people. That's why we are so sluggish. நாம் ஆத்மாக்களுடைய விலையை புரிந்து கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு ஜீவனை குறித்து தான் தெரியும். உங்களுக்கும் எனக்கு மாத்திரம்தான் ஆத்மாக்களின் விலை தெரியும். ஒரு மிஷனரிக்கு ஒரு 5000 மாசம் சர்ச்சா கலெக்ட் பண்ணி கொடுங்க பாஸ்டர் அப்படி சொன்னா, எங்க சர்ச்சில் வர்றதே 60,000 தானே. அதுல 5,000 கொடுத்து வச்சு நம்ம மீதி என்ன செய்யறது? எத்தனை போதகர்கள் உண்டு. நல்ல போதகர்களுக்காக நன்றி. நிறைய பாஸ்டர்ஸ் மிஷனரியை தாங்கி மிஷனரி அனுப்புறதுக்கு எழுமின இந்த சபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அப்பியரன்ஸுக்கு 50 லட்சம் ரூபா கொடுத்து அவன் எப்படியாவது நீக்கணும்னு சொல்லிட்டு விளக்க மாட்டி கொண்டிருக்கிற ஒரே தேசத்துல ஆயிரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அறியாமை என்கிற அந்த மூடத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து தனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய பிள்ளையை கழுத்தை நெரித்து கொல்லுகிற ஒரு பொல்லாத உலகத்துல சபையே, என் அருமை விசுவாசியே, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஓகே, ஒருவேளை முதலாவது கேள்விக்கு நீ இப்படி சொல்லிவிடலாம், என்னால முடியவில்லை, விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி இருக்குது. ஆனா அடுத்தால வர்ற வசனம் என்னை உருவாக்குகிறது, என்னை உந்தி தள்ளுகிறது. என்ன சொல்லுகிறது? அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ. இந்த வசனங்கள் நம்மை உலுக்க வேண்டும். I have a God to take care of my soul. என் ஆத்மாவை அழிவுக்கு தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
103ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆத்துமாவே பாஸ்டர் பல்லாவரம் ஸ்டீஃபன் சர்ச்சில் முழுசுன்னு சொல்லுவாங்களே, இன்னும் 6 வசனம் சொல்லுவாங்களே, அங்கிருந்து ஒருத்தர் கூட இல்லையா? மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராண அழிவுக்கு மீட்கிறார். மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? என் ஆத்மாவை கவனிக்கிற ஒரு ஆண்டவரை நான் ஆண்டவராக கொண்டிருக்கிறேன். ஆனா அவருடைய இதய துடிப்பை புரிஞ்ச நான் இல்லை. I know he is a protector. அவர் என்னை காக்கிறவர் எனக்கு தெரியும். ஆனா அவரு ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிறாரு. இருதயங்களை சோதித்து பார்ப்பாராம். கவலை இல்லைன்னு சொல்லிட்டா உன் முகத்தையும் பாக்கெட்டையும் பார்க்க மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எவனும் எந்த ஆளையும் போட்டோம், யாரு செத்தா நமக்கு என்ன அப்படின்னு வாழ்ந்தீன்னா அவரு முகத்தையும் பாக்கெட்டையும் பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பார்த்து கேட்பாரு. என்ன சொல்ல போறீங்க? நான் ஒரு பாடலை எழுதினேன். கணக்கு கேட்பா என்ன செய்வாய், கணக்கு கேட்பா என்ன செய்வாய், கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவர்களை நாடு, நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே, பாடி மகிழ்வாயே அன்றே, ஓடி வருவாயே பாடி மகிழ்வாயே அன்றே, விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவர்களை நாடு, நித்திய ஜீவன் பெற. கணக்கு கேட்கும் ஆண்டவர் உண்டு, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் ஆத்மாவை காக்கிறவர் தான். நோ டவுட் அபவுட் இட். ஒரு சந்தேகம் இல்லை. ஏராளமான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆனாலும் அவர் என்னிடத்துல கணக்கு கேட்பார், என் இருதயத்தை சோதித்து அறிந்து. என்னை கேட்கிறவர்களே, அருமையானவர்களே, வந்து கேளுங்கள். ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். பீகார்ல போன வருடத்தில் நாங்கள் எப்பொழுதும் மார்ச் மாதத்தில் 27, 28, 29 3 நாட்கள் விசுவாசிகளை கூட்டி வைத்து தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறது வழக்கம். இந்த வருடத்திலே 12,000 பேர் கூடியிருந்தார்கள். போன வருடத்தில் 9,000 பேர் வந்திருந்தார்கள். 12,000 பேரும் 3 நாள் சாப்பிடாமல் தேவ சமூகத்தில் வெறும் தேசத்திற்காக மாத்திரம் அள வைக்கிற அந்த ஜெபத்தில் போன மார்ச்சில் நான் நடத்திவிட்டு 2வது நாள் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள் வந்தபோது என் பின்னாலே ஒரு சகோதரி ஓடி வந்தாள். நான் சொன்னேன், அம்மா ஜெபமண்ணன்னு வராதிங்க, பாஸ்டர் இமானுவேல் சொன்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆள் இல்லவா, கொஞ்சம் எனக்கு ஓய்வு வேணும், நீ வந்தீங்கன்னா 9,000 பின்னால் வந்தீங்கன்னா இங்கேன்னுட்டு. அவள் கேட்குற மாதிரி இல்லை, நேர என் பெட்ரூமுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. என் மனைவி இருந்தாள். அவள் கேட்டா, அண்ணனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க மாட்டீங்களான்னுட்டு. முக்கியமான விஷயம் தீதி, நான் பேச வந்திருக்கேன். இப்போ நான் சொன்னேன், என்னம்மா முக்கியமான விஷயம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அவளை குறித்து எனக்கு தெரியும். அவளுடைய புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல, கம்பெனியில நடந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். எந்த கம்பெனின்னு அவளுக்கு தெரியாது, ஏன்னா அவளுக்கு படிக்க தெரியாது, எங்க வேலை செய்தான்னு தெரியாது. அதே கம்பெனியில அதே ஊர்க்காரங்க இருந்ததுனால 2 மாசத்துக்கு ஒரு தடவை காசை கொடுத்து விடுவோம், அவ்வளவுதான். அதனால மணி ஆர்டர் வாங்கினதில்லை, பேங்குக்கு போனதில்லை, எந்த கம்பெனியில வேலை செய்தான்னு தெரியாது, கம்பெனியில ஆக்சிடென்ட்ல செத்து போனதும் தெரியாது. யாரோ சொன்னாங்க உங்க கம்பெனில ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க, பாடியும் காட்டல. கவனிங்கள். இப்போ இவளுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்க 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை. இவளுக்கு படிப்பு கிடையாது. அறுவடை அறுத்தாதான் இவள் சாப்பிட முடியும். பீகார்ல 16 கட்டு அறுத்தா 1 கட்டு இலவசம். அப்படிப்பட்ட அறுவடையில என்ன செய்வாங்கன்னா,
கோதுமை அறுக்கிற காலத்திலையும் நெல் அறுக்கிற காலத்திலையும் இவர்கள் கூலி வேலைக்கு போய் ராத்திரி பகலா அறுத்து வீட்டுக்கு வேண்டிய அரிசியையும் கோதுமையும் ஸ்டாக் பண்ணிடுவாங்க. எல்லாரையும் பார்க்கலாம், நீ இங்க பீகார் ஆட்கள் வேலை செய்வாங்க, இவங்களும் இந்த அறுவடை நேரத்தில் இங்க இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அதான் பேசிக் ஃபுட். மேலே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யறத வச்சு தான் மற்றதை அவங்க கழிக்கணும். இவளுக்கு நிலமும் கிடையாது, இவளுக்கு புருஷனும் கிடையாது, இவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க வேற. அப்படிப்பட்ட நேரத்தில் இவன் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு 3 நாள் வந்திருக்கா. போன அதுக்கு முந்தின கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறா. கன்வென்ஷனில் 16,000 பேர் இருந்தாங்க. அங்கே பவுலுடைய சரித்திரத்தை நாங்கள் காட்டினோம். அப்படி இருக்கும்போது நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அழிகிற ஜனத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டம் நடத்தினா 15,000 ரூபா போட்டோம்னா 2,000 பேருக்கு சுவிசேஷன் சொல்லிடுறோம். கிராமத்தில் நம்ம அப்படி தான் சுவிசேஷன் சொல்கிறோன்ட்டு என்னுடைய பீகார் மக்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது சொன்னேன். 15,000 இருந்தால் 2,000 பேருக்கு சுவிசேஷம் முதல் முறையாக சொல்லிடலாமா? அவன் 3 நாள் ஒரு சின்ன கூட்டத்தை போட்டு மினி குருசைடுன்னு சொல்லுவோம், அதை நடத்திடுவோன்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. இவன் அதை கேட்டுக்கிட்டே இருந்தவா வீட்டுக்கு போயிருக்கிறா. டிசம்பர் மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கா. ஐயோ என்ன செய்யறதுன்னுட்டு கடைசியில் மார்ச் மாதம் நான் போகிறதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நான் நடத்தணும். என் வாலிப பிள்ளைகளை விட்டுட்டு நான் போக முடியாது, அவங்கள வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஆகினால நான் ஏன் போக முடியாது, எனக்கு படிக்க தெரியாது, அந்த கூட்டத்துக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறா. நடந்ததை சொல்றேன். மார்ச் மாதம் வந்துச்சு. வீட்டில் இருந்த அரிசி கோதுமை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் வித்திருக்கிறா. அதான் அவங்களுக்கு வருஷம் முழுவதும் சாப்பிடுறது. வித்துட்டா 32,000 கிடைச்சிருக்கு. 32,000த்துல ஒரு காசை கூட எடுக்காம நேர எடுத்து கொண்டு வந்து, அண்ணே நான் 2 கூட்டத்தை தாங்க போறேன், 4,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிடலாம்ல. அவ கதை எனக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் வாங்க மாட்டேன். 3 குமரிய வச்சிருக்க கடத்துறதுக்கு, உனக்கு புருஷன் இல்லை, நீ இதை கொடுத்துட்டு என்னடி சாப்பாடுவ? அவ எனக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா, நீங்க என்ன விசுவாசத்தை குறித்து பேசுறீங்க? நீங்க சும்மா வரலையா பீகாருக்கு? இப்ப பெரிய ஆள் ஆகலையா? உங்களுக்கு ஆண்டவர் சோறு போடும்போது நீங்க போட மாட்டாரா? நீங்க 2,700 வச்சு சோறு போடுறீங்க, 3,500 பிள்ளைங்களை வச்சு சோறு போடுறீங்க, நான் எனக்கு போட மாட்டாரா? எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சோறு போட மாட்டாரா? அவன் எனக்கு பிரசங்கம். என்னங்கன்னு தெரியாம சொல்லிட்டேமா, தெரியாம சொல்லிட்டேன்னு வேற வழி இல்லாம நான் கையில அவ கையை அந்த பக்கம் பிடிச்சிருந்த கவரை, இந்த கவரை நான் பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது இன்னொரு 2 வாலிபர்கள் ஓடி வராங்க எங்க பெட்ரூமுக்கு. அக்கா அவங்களை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு அவங்க கத்துறான். ஏன்டா தேடுற? பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு, உங்க புருஷன் செத்ததுக்கு 6 லட்சம் ரூபாய் வந்து கிடக்குதான் வாங்குறதுக்கு ஆளை தேடிட்டு இருக்காரு, நீங்க என்ன செய்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா அவன் பிள்ளை தானே வளரும். ஆமாம், மிஷினரி அனுப்புறதுக்கு சிலருக்கு ரொம்ப கஷ்டம். நாங்களே இங்கே என்ன பாடுபடுறோம். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனிப்பா. நீ ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்துவதற்கு நீ கிடைக்கிறனா மேலே இருக்கிறவர் கவனிப்பா. நல்ல தலை நல்ல கொடுங்க. உன் ஆத்மாவை காக்கிறவர், நீ ஆத்மாவுக்கு என்ன செய்யறதுங்கிறத கவனிப்பா. அதனாலதான் பழைய பாட்டு இப்படி பாடினாங்க, வாழ்நாள் எல்லாம் வீணாளாக சென்று போய் ஐயோ மோசம் போனேன் வீட்ட நன்மை ஆளுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, கரை ஏறி உமதண்டை நீர்க்கும் போது ரட்சகா
உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக செயல்பட்ட ஏராளமான பேர்களை வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்தாலும் இந்த நாளின் குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை இன்றைக்கோ அல்லது நாளை காலையிலேயோ நீங்கள் தியானத்துக்காக செலவழிக்கிற நேரத்தில் தயவு செய்து ஒரு முறை இந்த கதையை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். இது மிகவும் நேர்த்தியான ஒரு சம்பவம். நாம் அறிய வேண்டிய காரியம், நம்மை உள்ந்தி தள்ளுகிற ஒரு சம்பவத்தை ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தை படிக்காதவர்களுக்காக கொஞ்சமும் படித்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சமும் ஆழமாக பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் பசியாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த பசி, தேவையோடு இருக்கிறார்கள். இந்த தேவையோடு இருக்கிற அந்த தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்கள் சிலரை அழைப்பித்து அவர்கள் பார்த்து சொல்கிறான், நாபால் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு ஏராளமான ஆடுகள் இருக்கிறது. அவன் மயிர் கத்திரிக்கிறதற்காக போயிருக்கிறான். ஏனென்றால் ஆடுகளை மயிர் கத்திரித்தால் லட்சக்கணக்கிலே பணம் வரும். இந்த நேரத்தில் அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆகையினாலே நாம் அவர்களுக்கு காவல் வைத்தோம். அவருடைய ஆடுகளை காணாதபடி காத்து கொண்டோம். களவு போக விடவில்லை. அவர்களுக்கு மதிலாக இருந்தோம். அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். ஒருவரும் உதவி செய்யக்கூடாத இடத்தில் இருந்தார்கள். அவனுடைய மந்தைக்கும் அவனுடைய மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய எல்லா காரியத்திற்கும் நாம் காவலாளிகளை போல அவன் நம்மை கேட்காத போது, அவன் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளாத போது, அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்காத போது நாம் அவர்களுக்கு இரவும் பகலும் மதிலாக இருந்தோம். ஆகையினால அவன் நம்மை நினைவு கூறுவான், போய் கொஞ்சம் என் வாலிபர்களுக்கு வைப்பதற்கு கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் திராட்சரசத்தையும் கொடுமென்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் இந்த நாபாலை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பெயர் எப்படியோ அப்படியே பைத்தியமும் உண்டு. ஏன் வேதம் பைத்தியம் என்று சொல்கிறதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும். இப்ப கொஞ்சம் பாருங்க, நாபால் தன்னுடைய சுய ரூபத்தை காண்பிக்கிறான். இவனை வேதம் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறது. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை கத்திரிக்கிறதுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நான் என்னுடையது மீன்னு சொன்னீங்கன்னா வேதம் உங்களை பார்த்து சொல்லுது, பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. அல்லேலூயா. ஆமா, ஏன் பணம், ஏன் திராட்சரசம், ஏன் அப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பேரு? நிறைய பேர் டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. நம்ம டாக்டர்னு போட வேண்டாம், PhD போட்டுக்கலாம். பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். நல்ல கவனி. எப்பா, ராத்திரி முழுவதும் நான் தான்ப்பா உன்னை காப்பாத்தினேன். நீ கேட்காத போதே நான் வந்து உனக்கு உதவி செய்தேன்ப்பா.
ஆளுங்க கொஞ்சம் பசியா இருக்காங்க, கொஞ்சம் கொடுங்க. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள், அவள் பேர் அபிகாயில். அபிகாயில் புத்திசாலியான மனைவி. அங்க இருக்கவங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எங்களை பற்றி தான் சொல்லி இருக்குது, இந்த பைத்தியக்காரனோட தான் வாழ்றேன், என்ன செய்யறது. 3 கிலோ இறைச்சி வாங்கிட்டு வந்துட்டு அவரே சாப்பிட்றாரு, பிள்ளைங்களுக்கு கூட இருக்குதான்னு கேட்கறது இல்லை, சமைக்கிற எனக்கு இருக்குதான்னு கேட்கறது இல்லை, அவரே எல்லாத்தையும் உழுங்கிட்டு நல்லா இருந்ததுமா. அட பாவி மனுஷா, பிள்ளைங்க சாப்பிட்டான்னு கேட்க மாட்டேங்கிறான். யாரோ சொல்றாங்க உங்க ஓரத்தில் ஒரு சிஸ்டர், எங்க வீட்டுக்காரர் கதை இப்படியே தாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சேர்ந்த 2 என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், வாசிங்க கண்டிப்பா. கல்யாணம் ஆயிருந்தாலும் வாசிங்க, கல்யாணம் ஆனா போனாலும் வாசிங்க. கல்யாணம் ஆக போனாலும் வாசித்தீங்கன்னா தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். கல்யாணம் ஆன பிறகு வாசித்தீங்கன்னா வேற வழி இல்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அபிகாயில் என்கிற ஒரு புத்திசாலியான பெண் உண்டு. ஆனால் நாபால யாரும் திசையெல்லாம் திருப்ப முடியாது. அவன் எவள் தான் 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 வாங்கணும். அவனுக்கு உலகம் தெரியாது, தன்னை காக்கிறவர்களை தெரியாது, உதவி செய்கிறவர்களை தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா தான் 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 தான். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சொல்லி இருக்கிறாரு, ஓபிஎஸ் எதுக்கு தெரியுமா இப்படி வராரு, யூபிஎஸ்ஆ 50,000 கோடியை காக்கிறதுக்கு தான் மோடியை பார்க்க போயிருக்காரு. நான் நினைச்சேன் பப்ளிக்காக ஆண்டோடு அங்க போய் கேட்க போற, தண்ணி கேட்க போறாருன்னு நினைச்சேன். அவர் சொல்றார், எனக்கு தெரியாது, உங்க ஊர்காரங்க கதையெல்லாம் உங்க கதை இதெல்லாம் எனக்கு தெரியாது. Listen, we talk about the politicians, but we also live like that. என்னுடையதை எடுத்து என் ஆளுக்கு வச்சிருக்கத வச்சு இந்த ஆளுக்கு கொடுக்குறதா? எப்பா தேசத்தையே காப்பாத்தினாம்பா தாவீது. தன் உயிரை கையில பிடிச்சிட்டு போய் கோலியாத்தை கொன்னதுனால தான்ப்பா நீ பத்திரமா இருக்கிற. அவன் ஆளுங்களுக்கு கொஞ்சம் 2 ரொட்டி கொடுத்தானப்பா, ஒரு 200 அப்பம் தானப்பா கேட்கறான். இவ்வளவு ஆட்டுக்கு மயிரை கத்து பறிச்சு எல்லா கம்பளி ஆடுகளையும் கத்தரித்ததுனா உனக்கு ஏராளமான காசு வந்த நேரத்தில் நம்ம கேட்பா, செழிப்பா இருக்கிற நேரத்தில் நம்ம கேட்டான். உனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிற நேரத்திலே கேட்டான், செழிப்பா இருக்கிற நேரத்தில் தானே கேட்டான். தாவீதுக்கு காது போகுது, இந்த தகவல் போகுது. தாவீதுக்கு பயங்கர கோபம். நான் இவனுக்கா இவ்வளவு பாடுபட்டேன், அவன் கேட்காம இருந்த உதவி செய்றேன் பாரு. நான் ராத்திரி ஆகிறதுக்குள்ள, காலை ஆகிறதுக்குள்ள, இந்த ராத்திரியிலே போய் அவனுடைய ஒரு நாய் கூட இருக்காதுன்னு சொல்றான். அவ்வளவு கோபம். வேதம் அப்படித்தான் சொல்லுது, சுவரிலே நீர் விடும் ஒரு நாய் கூட நாபாலுக்கு இருக்காது. எல்லாத்தையும் அழிக்க போறேன்ட்டு தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் முரட்டாட்டமானவர்கள், போர்க்களத்துக்குள்ள இறங்கக்கூடியவங்க, பயங்கரமான ஆட்களை கூட்டி தாவீது வேகமா வரான். கோபம் கொண்டவனாக அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று, இங்க வரைக்கும் நாய் கூட இருக்காதுன்னு சொல்லி வருகிறான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்ப நாபாலின் குடும்பத்தை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்கிறேன். நாபாலின் குடும்பத்துக்கு நேரம் ஒரு அழிவு வருகிறது, முழுவதும் அழிவு வருகிறது, முழுவதுமாக அழிவு வருகிறது. Whole family is going to be washed off. Whole property is going to be washed off. Everything is going to be taken away from him, including his life. உயிரையும், அவனுடைய உடலையும், அவனுடைய பொருளையும், அவனுடைய மனைவியையும், அவனுடைய சொத்தையும் எல்லாத்தையும் அழிக்க முடியாத ஒரு தேவ கோபாக்கலை வருது. ஒரு வேலைக்காரன் போய் அந்த அபிகாயில் இடத்துல பேசுறான். என் அருமை சகோதரியை கொஞ்சம் யோசித்து பார். ஒரு புத்தியுள்ள வேலைக்காரன் போய், எஜமாட்டியம்மா ஒன்று சொல்லட்டுமா, இதுதான் நமக்கு கடைசி ராத்திரியா இருக்க போகுது, இதுதான் நம்ம வாழ போற கடைசி ராத்திரியா இருக்க போகுது. என்னடா சொல்ற? எஜமான் தான் நிறைய சம்பாத்தியம் பண்றதுக்கு போயிருக்காருடா,
எஜமான் ஏராளமா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரப்ப இருக்கிறாரு. His business is prospering. அவருடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குது. ஏராளமான ஆடு வந்தது, ஏராளமான மயிர் கத்தி இருக்கிறாரு. He is going to bring crowds. கோடிகளை கொண்டு வர போயிருக்கிறார். நீ என்னடா நான் அழிவு வர போதுங்கிற? இல்ல எஜமாட்டியம்மா, இல்ல இல்ல, அவருக்கு கோடி இருக்குது, ஆனா புத்தி இல்ல. அந்த கோடியில கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தா நின்று இருக்கும். என்னடா சொல்ற? நமக்கு தாவீதின் ஊழியக்காரர்கள் காவலா இருந்தாங்க. ஆனா இப்போ நம்மளை அழிக்கிறதுக்கு கோபாக்கனை நமது குடும்பத்துக்கு நேராக வருது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது, நம்முடைய வேலைக்காரிகளுக்கு நேராக வருது, இந்த சொத்துக்கு நேராக வருது. எதுக்குடா? அவர் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. இவர் பைத்தியக்காரமாய் பேசினார். அவர்கிட்ட யாரும் பேச முடியாது, பயங்கரமான பொல்லாத ஆளு, இவங்கிட்ட பேசவே முடியாது, நாங்க போய் பேச முடியாது. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரு, பெஞ்சாதி பேசியும் கேட்க மாட்டாரு, வேலைக்காரன் சொல்லி கேட்க மாட்டாரு. இவன் பேலியாளின் மகன். ஓ, வாட் ஷுட் ஐ டு? கவனிங்க, இங்கதான் சபை அல்லது நீங்கள் செயல்பட வேண்டிய காரியத்தை அபிகாயில் காட்டிக் கொடுக்கிறாள். இந்த தேசத்திற்கு விரோதமாய் பெரிய அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது, வருகிறது. அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. அந்த நேரத்தில் புத்தியுள்ள ஒரு பெண் என்ன செய்வாள் என்பதிலிருந்து 2 சின்ன காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து முடிக்கிறேன். திருப்புங்கள் அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. 20வது வசனம். அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், நன்றாய் கவனியுங்கள் என்ன நடந்தது என்பதை. 23வது வசனம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே விழுந்து முகங்குப்புற படிந்து அவன் பாதத்திலே விழுந்து போதும். Great danger is on the way. The wrath was upon the family. The wrath was upon the property. But one lady தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்துகிறாள், தன்னுடைய தாழ்மையை உபயோகப்படுத்துகிறாள், தன்னுடைய தீவிரத்தை உபயோகப்படுத்துகிறாள். 2 நேரம் எழுதியிருக்கு, தீவிரமாய். She was running fast. ஒரு ராத்திரி போதும் என் குடும்பம் அழியறதுக்கு, ஒரு ராத்திரி போதும் என் மேன்மையும் மகிமையும் அழிக்கப்படுகிறதற்கு, ஒரு ராத்திரியில் நான் கிரியை செய்யணும். It was a dark time, please understand. விடியற் காலத்துக்குள் நான் அழிச்சிருவேன் சொல்லி தான் வந்திருக்கு. அது ஒரு இருட்டு நேரம், ராக்காலம். பெண் ஒரு பயம் இல்லை. Hey, take this. Run. யாராவது வழியில அபிகாயில பார்த்து கேட்டா என்ன சொல்லி பாத்தீமா? அபிகாயில் எங்க இப்போ பாரு, I don't have time. எனக்கு நேரம் இல்லை. அழிவில் இருந்து காக்க வேண்டும் என்றால் நான் தீவிரப்பட வேண்டும். மூன்று நாளைக்கு முன்னதாக நான்
பிரதர் ராஜேஷ் அவருடைய குடும்பம் எல்லாம் கோலாப்பூரில் இருந்தோம். 4 நாட்கள் கூட்டங்களில் தேவன் பலமாக அசைவாடி இருந்தார். மகாராஷ்டிராவில் 3வது நாள் கூட்டத்துக்கு முடிவுக்கு பிறகு ஒரு பெண் எங்களோடு கூட ஊழியம் செய்கிற பெல் என்கிற ஒரு சகோதரனை பார்க்க வந்து, எப்படி ஆயிலும் என்னையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுங்கள். தமிழ் பெண், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவள், எம்எஸ்சி பிஎட் படித்திருந்தவள், மேத்தமேட்டிக்ஸ் படித்து எம்எஸ்சி படித்து பிஎட் படித்திருந்தவள், 2 பிள்ளைகள். என்னுடைய கூட்டத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் சின்ன பிள்ளையாக 9வது 10வது படிக்கும்போது அவள் ஒப்பு கொடுத்திருக்கிறாள் பீகாருக்கு. தெரியாது எனக்கு. நாங்கள் தரிசன முகாம் என்று ஒன்று தூர பார்வை என்று ஒன்று நடத்தினோம். அதில் கலந்து கொண்டிருக்கிறாள். நான் பீகாருக்கு மிஷினரியாக வருவேன் என்று சொல்லியிருக்கிறாள். எழுந்து நின்றிருக்கிறாள். நான் அவளுக்கு ஜெபித்திருக்கேன், எனக்கு தெரியாது, ஜெபித்திருக்கிறேன். ஆனால் கல்லூரிக்கு போன போது மறந்து விட்டது. வீட்டிலே பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்தபோது, மாப்பிள்ளை பெரிய வியாபாரம் செய்கிறார், கோலாப்பூரில் வேலை செய்கிறார், ஒரு ராஜ்யம் விட்டு இன்னொரு ராஜ்யத்தில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறார் என்று சொல்லி அப்பாவும் அம்மாவும் மதிமயங்கி ஒரு வியாபாரிக்கு இவளை கொடுத்து விட்டார்கள். தன்னை அழைத்தவரை மறந்து விட்டாள். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டு போகிறதை மறந்து விட்டாள். ஆண்டவர் என்னை எதற்கோ ஒரு நோக்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாள். வீட்டிலே வெறும் பணத்தை பற்றி மாத்திரம் பேச ஆரம்பித்ததினால் இவளை அடித்தார்கள். தினந்தோறும் அடி வாங்கினாள். வாழ விருப்பமற்றவளாக என்னுடைய சகோதரனை வந்து பார்த்தனாள். அண்ணே, ஜெம்ஸ் கூட்டம் மாத்திரம் நடக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி தான் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கடைசி ராத்திரியா இருந்திருக்கும். ஒரு கடிதம் எழுதி எனக்கு கொடுத்து விட்டாள். நான் அவளுடைய ஃபோன் நம்பரை வைத்து அவளுக்கு ஃபோன் பண்ணினேன். நீ சாக வேண்டாம் என் அருமை சகோதரா. நடக்காததையோ நடக்காமல் வாழ்கிற வாழ்க்கையை நான் பேசவில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதிக்கு வந்து விட்டார்கள், விளிம்புக்கு வந்து விட்டார்கள். ஒப்பு கொடுத்தவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் வந்திருக்கிறார்கள். நேபாளத்துக்கு போயிருந்த போது ஒரு சகோதரன் கையை பிடித்து அழுதார். நான் அவரை பார்த்து கேட்டேன், உம்முடைய பெயர் என்ன என்று. ஏதோ ஒரு பகதூர் என்று சொன்னார். என் கையை பிடித்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு பாறையின் உச்சியிலே ஓரத்தில் நின்று அந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய குழியிலே நான் என்னை தள்ளி விடுவதற்கு மாய்த்து கொள்வதற்கு நின்றபோது செடி மறைவில் 2 சகோதரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு சத்தம் ஹிந்தியில் பேசப்பட்டு நேபாளத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சத்தத்தை அவர்கள் மொபைலில் கொஞ்சம் சத்தமாக வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் என்ன தீர்மானத்தோடு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. என்னை பார்த்தபோது எமனுக்கும் கேட்கட்டும் என்று சத்தத்தை உயர்த்தின போது, ஐயா நீங்கள் ஒரு சத்தம் இட்டீர்கள் மொபைலில் இருந்து. என்ன சத்தம் இட்டீர்கள் தெரியுமா? என்ன சத்தம் கொடுத்தீர்கள் தெரியுமா? நீ உனக்கு தீங்கு செய்து கொள்ளாதே. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஜெயிலரை பார்த்து பவுல் சொன்ன வார்த்தையை அத்தனை அழுத்தமாய் 3 நேரம் சொன்னீர்கள். வேதம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு மனிதன் ஹிந்தியில் சொல்கிறதை மேப்பாளியில் மொழி செய்கிறான்னு சொல்லி அவர்களை நாடி போனேன். இது யார் என்று கேட்டேன். பீகாரில் எங்கள் அண்ணன் இருக்கிறார், அவர் தான் கத்துகிறார். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னபோது தான் அவர்கள் என்னை உட்கார வைத்து பேசினார்கள். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதற்கு. வனாந்திரத்தில் உங்க சத்தம் கேட்டுச்சியா? மொபைல் கேட்டுச்சு. பாஸ்டர் சார்ல்ஸை கேட்டு பாருங்கள். இலங்கைக்கு போயிருந்தோம். 3 நாட்கள் ஓப்பன் மீட்டிங்கில் பேசிவிட்டு கீழே இறங்கி வருகிறேன். நான் சாதாரணமாக கடைசி நேரம் இருக்கிறது இல்லை.
இறங்கி ஓடி வரும்புறது ஒருவர் ஓடி வந்தார் என்னுடைய காருக்கு நேராக. ஐயா ஐயா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என் பேர் மனோகர், நான் முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன். நல்லது பிரதர், நல்லா இருக்கீங்கல்ல? என்ன பிரதர் இப்படி கேட்டீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒரு இந்து, என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம், எந்த சபைக்காவது நல்ல சபை பார்த்து போங்க. அவர் சொன்னாரு, ஐயா எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்கலையே, நான் சீட்டில் உட்காந்துட்டேன். அவர் என் கையை விடுற மாதிரி இல்லை, கதவை பூட்ட விடலை. சொன்னாரு, நான் இந்து ஐயா, பக்கா இந்து, யுத்த காலத்தில் இந்து தான். பிரபாகரன் அண்ணன் யுத்தம் பண்ணும்போது நான் இந்து தான். ஆனா எங்க வீட்டில் காக்கா வந்து உங்க சீடியை போட்டுச்சு, கேட்டமோ எங்க குடும்பமே ரசிக்கப்பட்டுட்டு எனக்கு விளங்கல. சாட்சியை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன். பக்கத்தில் இருங்க, தேவ சத்தம் தேசத்தில் துணிக்கணுங்க. அப்பந்தான் மரணத்துக்கு ஒப்பு வைக்கப்பட்டவங்க தப்புவாங்கங்க. நீங்க என்ன செய்றீங்க கேளுங்க, அதையும் கேட்டுருங்க. ஆத்துமாவை கவனிக்கிறவர் கவனியாரோ, இருதயத்தை சோதிக்கிறவர் சோதிக்காரோ. அபிகாயில், என்னமா ராத்திரி போறிய? நீ அழகான பொன்னடி, நீ அழகு நிறைந்தவளாயிட்டு, பணக்கார வீட்டு பெண்ணாயிட்டு, ராத்திரி ஓடுறிய, எங்க போற? என் ஜனத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி காண்பேன்? என் ஜனத்துக்கு வருகிற அழிவை காணாததுனால எனக்கு ராத்திரியும் பகலும் ஒண்ணுதான். என் ஜனத்துக்கு வருகிற அழிவை காணாததுனால எனக்கு வச்சிருந்த எங்க வீட்டுக்காரர் எனக்குன்னு வச்சிருந்தாருல, அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன். அவன் பயங்கரமான ஆளு, கேட்டால் கொடுக்க மாட்டான். ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டு வச்சிருக்கான், அந்தி கிறிஸ்துவுக்கு சேர்த்து வச்சிருக்கான். அவன் வந்து எடுக்கிறக்க அந்தி கிறிஸ்துக்கே சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபிக்ஸட். அவன் கேட்டால் கொடுக்க மாட்டான். எனக்கு குடிக்கிறதுக்கும் வச்சிருக்கேன்ல, அந்த திராட்சை ரசத்தை விட எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, என் கோத்திரம் அழிஞ்சிடக்கூடாது, என் மக்கள் அழிந்து விடக்கூடாது. நான் அந்த அழிவை திருத்துறதுக்கு, தரம் மட்டும் உழுறதுக்கு ஆயத்தம். என்னுடைய அழகை நான் பார்க்க மாட்டேன், தாழ்த்துவேன், பணிந்து கொள்ளுவேன், காலை பிடிச்சி கெஞ்சுவேன். எனக்கு கெஞ்ச தெரியும், எனக்கு கெஞ்ச தெரியும், எனக்கு கொடுக்க தெரியும், எனக்கு ஓட தெரியும். பக்கத்தில் உன் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கண்ணுக்குள்ளே பார்த்து, ஓட தெரியலன்னா கொடுக்கவாது தெரிஞ்சிருக்கட்டும், அதுவும் தெரியலன்னா கெஞ்சவாது தெரிஞ்சிருக்கட்டும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் உங்களை வீட்டுக்கு கூட போகிறேன். லிஃப்டா ஸ்டாப் பண்ணிருங்க பிரதர், யாராவது போனா குதிச்சு போட்டோம். நான் உங்களை கேட்க போகிறேன், ஐயா எங்களுக்கு ஓடுறதுக்கெல்லாம் முடியாது, இங்கே ஓடுறதே பெரிய ஓட்டமாக இருக்குது, இதை விட்டு இவங்கெல்லாம் தேசம் விட்டு தேசம் ஓடுறாங்க, எங்களுக்கு ஓட முடியாது, எங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ஜூன் மாதம் வருது, ஃபீஸ் நிறையா கட்டணும், ஞாபகம் இருக்கா நமக்கு? ஆனால் கெஞ்ச தெரியுயா, காலை பிடிச்சி கெஞ்ச தெரியுயா. அழியும் ஜனத்தின் அழு குரல் அன்பரே என்னையும் உருக்காதோ, ஆளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே அனுப்புமே என்னையுமே, ஆண்டவரே உம்மை அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நீரப்பிடும், ஆயுள் முழுவதும் நின் சேவை செய்ய ஆண்டவரே என்னை அனுப்பிடும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க உதவுமே, உம்மோடு பாடு சகிக்கவும் உம் நாமத்திற்காக மறிக்க
மிகவும் ஆயத்தமே நானும் இப்போ ஆண்டவர் உம்மை எண்ணுகிறேன். அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நிரப்பிடும். ஆயுள் முழுவதும் சேவை செய்ய ஆண்டவரே என்னை அனுப்பிடும். எல்லாரும் கண்களை மூடலாம். ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு அழிவை தடுத்து நிறுத்துகிற சக்தியை தேவன் எனக்குள் வைத்திருக்கிறதை புரிந்து கொண்டதினால் இதோ புறப்படுகிறேன் என்று சொல்கிற ஒரு கூட்டமும், இதோ கொடுக்கிறேன் என்று சொல்கிற கூட்டமும், இதோ அழுகிறேன் என்று சொல்கிற கூட்டமும் ஆண்டவருக்கு தேவை. முதலாவது என்ன இருந்தாலும் ராத்திரின்னு பார்க்காம, என் இளமையையும் பார்க்காம, என் எதிர்காலத்தையும் பார்க்காம ஆண்டவரின் அழிவை நிறுத்துறதுக்கு அனுப்புறத உணர்றேன். நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். என் எதிர்கால வாழ்வே அல்ல, என் எதிர்காலத்தை அல்ல, அழிக்கப்படுகிறதிலிருந்து மக்களை காப்பதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.